அடுத்ததாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தொடர்பாக மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இளநிலை மருத்துவ இடங்களுக்கு தனியாக ஒரு மசோதாவும் முதுநிலை மருத்துவ இடங்களுக்கு தனியாக விலக்கு பெறுவதற்கு ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. குடியரசுடைய ஒப்புதல் பெறப்படாதன் காரணமாக அது நிறைவேற்றப்படவில்லை. அந்த மசோதா சட்டமாக மாறவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகள் மட்டும் நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. அதற்கும் குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் அந்த மசோதா சட்டமாக மாறவில்லை, அது நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தான் தனது மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தின உரிமை இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்கள் சங்கம் அது கூறி வருகிறது. எனவே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு நேற்றைக்கு தினம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது திமுகவை விட அதிமுகவை விட நீட் பிரச்சனையில் நாங்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் அரசு செயல்பட்டதோ என்ற ஐயம் எழுகிறது. ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறக்கூடிய வகையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு மாறாக இந்தியா முழுவதுமே மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின பொழுது அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக அலசி ஆராயாமல் அப்படிப்பட்ட தீர்மானம் வந்திருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழ்நாடு அரசுடைய இடங்களுக்கு விலக்கு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் +2 அடிப்படையிலோ அல்லது அது விரும்புகின்ற முறையிலோ மாணவர் சேர்க்கை நடத்துகின்ற உரிமை இருக்குது. அதேபோல் ஒவ்வொரு மாநிலமும் தங்களது இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்துகின்ற முழுமையான உரிமை உண்டு, அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனைனாக்க தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளை மாநில அரசுகள் மட்டுமே நடத்தவில்லை, மத்திய அரசு மருத்துவக் கல்லூரிகளை நடத்துகிறது. அதை தவிர அகில இந்திய தொகுப்பு என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா இருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அதேபோல் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கிறது, எய்ம்ஸ் இருக்குது, ஜிப்மர் இருக்குது, இராணுவ மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இது போன்று ஏராளமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 1,36,000 MBBS இடங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அதில் 73,000 இடங்கள் தனியார்கிட்ட தான் இருக்குது. வெறும் 63,000 இடங்கள் தான் அரசுகிட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிட்டத்தட்ட 25,000 இடத்துலேருந்து 30,000 இடம் வரை இருக்குது. 30,000 இடங்கள் இருக்குது. அந்த 30,000 இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா மாநிலங்களைச் சேர்ந்தவரும் சேர முடியும், எல்லா மாநிலத்தை சேர்ந்த எந்த மாணவரும் சேர முடியும். அதே போலவே பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களும் என்ஆரையும் சேர முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் +2 சிலபஸ் வேறு, +2 திருத்தது வேறு, மார்க் அள்ளி போடுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் முறைகள் இருக்குது. அப்போ என்ன ஆகுனாக்க ஒரே கட் ஆஃபில் 2,000 பேர் 3,000 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த சீட்டை கொடுப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அதே போல் எய்ம்ஸ் ஜிப்மர், எய்ம்ஸில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் போட்டி போடுவாங்க. எய்ம்ஸ் ஜிப்மர் சேர்த்து 3,000 இடங்கள் இருக்குது. அது 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் போட்டி போடுறப்ப ஏற்கனவே அது மாதிரி போட்டி போட்டாங்க. அந்த மாதிரி போட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்க அதை +2 அடிப்படையில் கொடுக்க முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க 55,000 இடங்களில் அகில இந்திய லெவலில் எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் இந்தியாவில் சேர முடியும். 1,36,000 இடங்களில் 55,000 இடங்களில் எல்லா மாநிலத்தவர் எந்த மாநிலமாக இருந்தாலும் சேர முடியும், வெளிநாட்டிலும் சேர முடியும், தமிழகத்தில் உள்ளவங்களும் சேர முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதுக்கு அந்த 55,000 இடங்களுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. இது யதார்த்தமான உண்மை. எனவே இதை புரிந்து கொள்ளாமல் அந்த ஒரு பக்கத்தை மறந்துவிட்டு மத்திய அரசு மருத்துவக் கல்லூரி நடக்குது, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டிலையும் மருத்துவ இடங்கள் இருக்கிறது. அப்போ அந்த இடங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அவசியப்படுகிறது என்பதை கணக்கிலே கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற வாதம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அது இந்தியா முழுவதும் 59 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த 300 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 59 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 10,000 MBBS இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை அவங்களே அப்படின்னு நிரப்பிக்கலாமா? ஏற்கனவே கடந்த காலத்தில் அவர்களே தனியாக பேருக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்திக்கிட்டு மாணவர்களை அதிகமாக பணங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த பழைய நிலைமை மீண்டும் திரும்பலாமா என்பது கேள்வி. பழைய நிலை மீண்டும் திரும்பக்கூடாது. அப்போ கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் போராடி மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அவசியம்,
மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அதுபோல் மாநில அரசுடைய கட்டுப்பாடு வரக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள தமிழ்நாடு அரசு சொந்தமான 85 விழுக்காடு இடங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் கவுன்சிலிங் நடத்த வேண்டும் என்று சொல்லி போராடி அதை வெற்றி பெற்றோம். அதேபோல் அகில இந்திய லெவலில் டீம்டு யூனிவர்சிட்டி இடங்களுக்கு, எய்ம்ஸுக்கு, ஜிப்மருக்கு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, இராணுவ மருத்துவக் கல்லூரிக்கு, இது போன்று மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா இடங்களையும் சேர்த்து ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து ஒற்றை சாளர முறையில் ஒன்றிய அரசு மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும், நேரடியாக டீம்டு யூனிவர்சிட்டி மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது என்று போராடி அதில் மிகப்பெரிய வெற்றியை 5 ஆண்டு முன்னால் தான் பெற்றோம். அதுக்கு முன்னால் வரையும் பார்த்தீங்கன்னாக்க 2017 முன்னால் வரையும் பார்த்தீங்கன்னாக்க டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களே தான் மாணவர் சேர்க்கை நடத்தினாங்க. அப்போ எங்களுடைய சங்கம் சில மருத்துவமனைகளை வைத்து வழக்கு தொடர்ந்து அதன் மூலமாக அதை சாதித்தோம். அப்போ இது மிகப்பெரிய வரலாற்றில் வெற்றியான வெற்றி. என்னன்னாக்க டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு சீட்டை கூட தானாக ஃபில்லப் பண்ண முடியாது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளை தாங்களே நிரப்ப முடியாது. எப்போ நிரப்புறாங்கனாக்க சீட்டுகள் காலியாக இருந்த பொழுது தான் அவர்கள் வந்து ஸ்ட்ரே கவுன்சிலிங் என்ற கவுன்சிலிங்கை உச்சநீதிமன்றம் அனுமதிக்கின்ற பொழுது அதன் மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்துகிறாங்க. அவ்வாறு ஸ்ட்ரே கவுன்சிலிங்கை கடைசி நாள் நடத்துகின்ற பொழுது யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு இடத்த கொடுக்குறாங்க. ரொம்ப கடைகோடி ரேங்க் வாங்கக்கூடியவங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுத்தா அந்த ஸ்டே கவுன்சிலில் சீட்டு கொடுத்துறாங்க. இந்த முறையீடு நடக்குது. ஆனால் மற்ற முறையான கவுன்சிலிங்கில் ரேங்க் அடிப்படையில் தரவரிசை அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்திடுறாங்க. அப்போ அட்மிஷன் கார்டு கொடுத்த பிறகு ஒரு மாணவர் வந்து தனியார் மருத்துவமனையில் போய் சேர்ந்தாரா, நிகர்நிலை மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்தாரான்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. இதை பற்றியெல்லாம் எந்த அரசும் கவலைப்படுறதே இல்லை. அப்போ என்ன பிரச்சனைனாக்க டாப் மோஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகத்திலேயோ தனியார் மருத்துவக் கல்லூரியிலேயோ இடம் கிடைத்தால் கூட பணம் இல்லை என்றால் சேர முடியவில்லை. அதான் பிரச்சனை. அப்போ பணம் இல்லை என்று சொன்னால் அங்கே போய் சேர முடியல. அப்போ அரசு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம தனியார் மருத்துவக் கல்லூரியில் 100 விழுக்காடு இடங்களையும் கட்டணத்தை நிர்ணயித்தாங்க. இன்றைக்கு தமிழ் அரசு நிர்ணயிக்கிறது. ஆனால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 என்ன கொண்டு வட்டாங்கனாக்க 50 விழுக்காடு இடங்களுக்கு தான் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம், மீதி 50 விழுக்காடு இடங்களுக்கு அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே கட்டணங்களை நிர்ணயித்துக்கொள்ளலாம்னு சொன்ன பிறகு இப்போ விளம்பரங்களை பப்ளிக்காக போடுறாங்க. 10 லட்சத்துலேருந்து சீட்டுகள் கிடைக்குங்கிற மாதிரி விளம்பரங்கள்லாம் போடுறாங்க. அதுக்கு காரணம் என்எம்சி ஆக்ட் தான். அப்போ ஒன்றிய அரசு தான் குற்றவாளி. இதுக்கும் நீட்டுக்கும் தொடர்பு கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மேலும் மேலும் அதிகமான கொள்ளடிக்கின்ற பொழுது இந்த வாய்ப்பை கொடுத்த பிறகு என்ன செய்யறானாங்க, இந்த கட் ஆஃபையும் குறைத்த பிறகு, கட் ஆஃப் பர்சன்டேஜும் குறைத்த பிறகு, ஸ்டே கவுன்சிலையும் அனுமதித்த பிறகு ரொம்ப வாய்ப்பாக போயிடுச்சு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிக்கும். அப்போ மார்க்கெட் வேல்யூக்கு பிறகு ஏற்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 கோடி ரூபாய் வரை எம்பிபிஎஸ்ஸை விற்கிறாங்க. அப்போ தேசிய கல்விக்குழு என்ன சொல்கிறாங்கனாக்க தனியார் கல்லூரிகள் பள்ளிகள் அவங்களே கட்டணம் நிர்ணயிச்சுக்கிட்டோம், எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அவங்க வந்து கருணை அடிப்படையில் அவங்க வந்து கல்வி கட்டணத்தை சலுகை வழங்கணும், இலவசமாக படிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவாக இந்திய நாட்டு அரசியல் சட்டம் சொல்லுது? அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டியது பொறுப்பு அரசு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கட்டணம் வசூல் பண்ணிக்கோங்க, 50 விழுக்காடு எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோங்க, மீதி 50 விழுக்காட்டுக்கு அந்தந்த மாநிலங்களில் அரசு மருத்துவர்களுக்கு என்ன கட்டணமோ அதை மட்டும் வசூல் செய்ய சொல்லி நீதிபதி வழங்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தனியார் மருத்துவர்களும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் 50 விழுக்காடு இடங்களுக்கு அவங்க எவ்வளோ வேணாலும் ஃபீஸை வாங்கிக்கிறாங்க, மீதி 50 விழுக்காடுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஆலோசனை வழங்கின அடிப்படையில் வேண்டுகோள் விடுத்தது அடிப்படையில் அரசு மருத்துவர்கள் என்ன கட்டணமோ அதை வசூலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வசூலிக்காமல் அதற்கு மாறாக அந்த இடங்களுக்கு மீதி உள்ள 50 விழுக்காடு இடங்களுக்கும் தாங்களே கட்டணங்களை தங்கள் விருப்பப்படி அவர் நிர்ணயித்து வசூல் செய்கின்றன. அப்போ 100 விழுக்காடு இடங்களுக்கும் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களே மருத்துவக் கல்லூரிகளே கட்டணங்களை நிர்ணயித்து கொள்ளையடிக்கக்கூடிய போக்கை தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் மூலமாக ஒன்றிய அரசு உருவாக்கிவிட்டது. இதுதான் இன்றைக்கி மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ இதை சரி செய்ய வேண்டும் சொன்னால் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையை ஒட்டுமொத்தமாக அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் 50% தமிழ்நாடு அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்குறானாக்க அதுக்கு மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும். அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டி ஒட்டுமொத்த சீட்டுக்கும் ஒன்றிய அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மாநில அரசுகளும் அந்தந்த மேனேஜ்மெண்ட்டுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்து நடத்தணும். ஆனால் அதில் யார் வேணாலும் சேரலாம், அது தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும். அதான் இன்றைக்குள்ள நடைமுறை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்போ இதையெல்லாம் முறைப்படுத்தின பிறகும் இந்த ஃபீஸ் விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கிறனால ஏழை மாணவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள்
தனியார் மருத்துவர்கள் சேர மாட்டேங்கிறாங்க. அதே போல் நிகர்நிலை மருத்துவ பள்ளிகளும் சேர மாட்டேங்கிறாங்க. அப்போ சீட்டு வேக்கண்டாக போகிறப்ப என்ன செய்கிறாங்கனாக்க கரைசலத்தை ஸ்டே கவுன்சிலிங் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ கட்டணத்தை அதிகமாக வசூல் செய்து அப்போ கட் ஆஃபையும் குறைச்சிடுறாங்க. அப்போ அது பணக்கார மாணவர்களுக்கு மிக மிக குறைவான ரேங்க் வாங்கினவங்களுக்கு, அது மிக மிக குறைவான மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு மருத்துவர்களே இடம் கிடைச்சிருக்கிறது. இது மிகப்பெரிய மோசடி. அப்போ இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்னாக்க அரசாங்கம் அட்மிட் கார்டு கொடுத்த உடனேயே என்ன செய்யணும்னாக்க ஏழை மாணவர்களாக இருந்தாங்கனாக்க அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மாநில அரசு தனியார் மருத்துவர்களில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும். அதே போலவே ஒன்றிய அரசாங்கம் ஏழை மாணவர்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுத்தாங்கனாக்க அவர்களுக்கான கல்வி கட்டணம் செலுத்தணும். அந்த ஏழை மாணவர் என்பது ஆண்டு குடும்ப வருமானம் சராசரியாக 2 லட்சம் வச்சுக்கலாம், இல்லைன்னா அரசே ஒரு நிர்ணயிக்கலாம். அப்போ ஆண்டு குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே வரக்கூடிய சராசரி வரக்கூடிய குடும்பங்களுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கடனை எந்த நிபந்தனை இல்லாமல் அட்மிட் கார்டு வழங்குறப்ப கொடுத்து விட வேண்டும். அவ்வாறு கொடுத்தா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் ஏழை மாணவர்களும் டிஎம்டி யூனிவர்சிட்டிலையும் ப்ரைவேட் மெடிக்கலில் சீட்டு கிடைச்சா கூட போய் தாராளமாக சேருவாங்க. அவ்வாறு நிர்ணயித்த பிறகும் என்ன பண்ணுறாங்கன்னா பல தனியார் கல்லூரிகள் அரசாங்கம் 4.5 லட்சம் நிர்ணயிக்குது. ஆனால் போய் சேர்றப்ப நீங்கள் 9 லட்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 9 லட்சம் கொடுக்காம சேர முடியவில்லை. அப்போ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த கொள்ளை யார் தடுக்கிறது? கட்டாய நன்கொடை தடுப்பு சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ என்னன்னாக்க கட்டாய நன்கொடை தடுப்பு சட்டத்தை கடுமையாக்கி அதை கராரை நடைமுறைப்படுத்தணும். எந்த அரசும் அதை நடைமுறைப்படுத்துறதே இல்லை. இதன் மூலமாக தனியார் மருத்துவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். அதே போல் அடுத்தனாக்க மாணவர் போய் சேரவில்லை என்று சொன்னால் ஏன் அவர் போய் சேரல கண்காணிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அட்மிட் கார்டு கொடுத்த பிறகு அரசிட்ட எல்லா இதுவும் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அந்த மாணவர் சேர்ந்தாரா சேரலன்னு தெரியும். அந்த மாணவர் போய் சேரலைனாக்க நீங்கள் ஏன் சேரலன்னு கேட்கணும். அப்போ சேருகின்ற பொழுது சேரவில்லை என்று சொன்னால் கட்டணம் கூடுதலாக வசூல் செய்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த கல்வி நிறுவனத்தை மீது நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் எந்த விதமான இழப்பீடும் கொடுக்காமல் தனியார் மருத்துவர்கள் அரசை ஏற்கணும், அரசுடைமையாக்கணும். அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வரணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் வெறும் 5600 சீட்டை மட்டும் பேசி பயனில்லை. தமிழ்நாட்டில் 5600 சீட்டு தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்தியா முழுவதும் 73,000 சீட்டு தனியார்ட்ட இருக்குது. அப்போ 22 லட்சம் மாணவர்கள் போட்டி போடுறாங்க. அப்போ ஏழை மாணவர்கள் படிக்கணும்னாக்க இது போன்று முறைப்படுத்துதல் அவசியம். அது மட்டுமல்ல, அவ்வாறு சேருகின்ற பொழுது டிடி எடுத்து பணத்தை கொடுக்குற மாதிரி பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஏராளமான நடைமுறை உருவாக்கினால் நிச்சயமாக ஃபீஸையும் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு நியாயமாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்க ஏழை மாணவர்கள் நிகர்நிலை மருத்துவ பள்ளியில் படிக்க முடியும், தனியார் மருத்துவர்கள் ஏழை மாணவர்கள் படிக்க முடியும். இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் எழவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. கட் ஆஃபை குறைக்கக்கூடாது என்ற கோரிக்கை எழ வேண்டும். அப்போ இது முக்கியமான பிரச்சனையாகும். எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நீட்டை ரத்து செய்யணும் தீர்மானம் போட்டால் என்ன ஆகும்னாக்க இந்த ஆல் இண்டியா லெவலில் ஒரு நுழைவுத் தேர்வு அதன் மூலமாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டின் கீழே டீம்டு யூனிவர்சிட்டி வந்துவிடுகிறது, 100 விழுக்காடு இடங்களுக்கும் ஒன்றிய அரசே மாணவர் சேர்க்கை நடத்துகிறது என்பதிலிருந்து தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களை விடுவிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக மாறிவிடும். அப்போ தனியார் நிகர்நிலை பல்கலை நீயே நுழைவுத் நடத்திக்க, நீயே இப்படிப்பட்ட மாணவர் சேர்க்கை நடத்திக்க என்பதற்கு சாதகமானது தான் நீட்டை ரத்து செய்வது. நீட்டு விலக்கு வேற. நீட்டு விலக்கு என்பது தமிழ்நாடு இடங்களுக்கு அது ஏழை மாணவர்களுக்கானது, தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நலனுக்கானது, கிராமப்புற மாணவர்களுக்கான நலனுக்கானது. ஆனால் நீட்டு விலக்கு என்பது முழுமையாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும், நீட் ரத்து என்பது தனியாக நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முழுமையான சுதந்திரத்தை ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைக்கு கொண்டு செல்வதாகும். இதை ஏற்க முடியாது. எனவே தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்புறம் என்னாகும், தனித்தனியாக எய்ம்ஸ் தனி நுழைவுத் தேர்வு வரும், ஜிப்பரு தனி நுழைவுத் தேர்வு வரும், ஆல் இண்டியா கோட்டா தனி நுழைவுத் தேர்வு வரும், ஒவ்வொரு டீம் யூனிவர்சிட்டி தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பிரைவேட் மெடிக்கல் சேர்ந்து தனித்தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க. இப்போ எத்தனை நுழைவுத் தேர்வு மாணவர்கள் எழுத முடியும்? அதுக்காக செலவுகள் எவ்வளோ வருகிறது, எவ்வளோ அலைச்சல். அப்போ இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் இந்த ஒரே நுழைவுத் தேர்வு என்ற கோரிக்கை நாங்கள் வைத்தோம். ஒரே நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, ஒரே கவுன்சில் மூலமாக சிங்கிள் விண்டோ மூலமாக ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் அனைத்துக்கும் ஒன்றிய அரசு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அது வென்றிருக்கின்றோம். இது வரலாற்றில் மிகப்பெரிய மகத்தான சாதனை, நீண்ட கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆனால்
அதை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சீர்குலைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது என்பது ஏற்க முடியாது. இது எதை காட்டுகிறேன்னு சொன்னால், இன்றைய ஆட்சியாளர்களுக்கு கடந்த காலத்து என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. அதே போல் நீட்டு ரத்தானா அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு தெரியல. அப்புறம் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை பற்றிய முழுமையான புரிந்துகொள்ளல் பார்வை இல்லை. ஏதோ தமிழ்நாடு அரசு தான் எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரியும், மாநில அரசு தான் எல்லா சீட்டையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது வரல. ஆனால் ஒருவேளை அவங்க தீர்வு என்ன நினைக்கலாம்னாக்க, கல்வியை முழுமையாக மாநில பட்டியலில் கொண்டு வந்து விட்டால் டீம்டு யூனிவர்சிட்டி மாநிலத்துக்கு வந்துடும். அதே போலவே எல்லா விதமான தனியார் மருத்துவர்களையும் முழுமையாக தமிழ்நாடு அரசுலேயே மாநில அரசுகிட்ட கட்டுப்பாட்டிலே போயிடும். அப்போ நீட்டை ரத்து பண்ணலாம்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் எது சாத்தியம், எது உடனடி சாத்தியம், இதை பற்றி தமிழ்நாடு அரசு யோசிக்க வேண்டாமா? நீட்டு விலக்கு என்பது கடுமையான போராட்டங்கள் நடத்தினால், பிற மாநிலங்களை கன்வின்ஸ் பண்ணால் அது உடனடி சாத்தியம். ஆனால் நம்முடைய கல்வியை முழுமையாக மாநில பட்டியலில் மாற்றுவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. மாற்ற வேண்டும் என்பது சரி, அந்த கோரிக்கையை நாங்களும் ஆதரிக்கிறோம். ஆனால் முழுமையாக கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர என்பது நீண்ட நெடிய போராட்டமாகும். பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் காலகட்டத்தில் புதிய தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில், சர்வதேச நீதிமன்றத்தில் ஆதிக்கக்கூடிய காலகட்டத்தில், பன்னாட்டு பல்கலைக்கழகம் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பிரான்சஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு முழுமையாக கல்வியை மாநில பட்டியலுக்கு அவர்கள் அனுப்புவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அவர்கள் செய்ய மாட்டாங்க. அதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தில் கூட கல்வி முழுமையாக மாநில பட்டியலும் கொண்டு வரப்படும் சொல்கிறாங்க. அதை ஒன்றிய அரசு செய்யணும்னு சொல்கிறாங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு வழங்கிவிட வேண்டும் சொல்லி தீர்மானத்தில் இருக்குது. இவ்வாறு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் சென்னையில் வேளச்சேரியில் தன்னுடைய கிளையை கேம்பஸ் திறக்க அனுமதிச்சிருக்காங்க. அந்த ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறை இருக்குது. அதாவது டிஜிட்டல் ஹெல்த் கேர் பற்றிய படிப்பு அதில் வருது, டென்டல் ஹெல்த் கேர் பற்றி அதில் படிப்பு வருது. அதெல்லாம் மருத்துவ படிப்பு தான். அப்போ ஓராண்டுக்கு அதில் மாணவருக்கான கட்டணம் 13,60,000 ரூபா. அந்த ஆஸ்திரேலியா அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 13,60,000 ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் இதில் வேளச்சேரியில் வரப்போகிறது. அது யார் அட்மிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ இன்றைக்கு பன்னாட்டு பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி துவங்கின்ற பொழுது, கார்ப்பரேட் கம்பெனிஸ் மருத்துவக் கல்லூரி துவங்கின்ற பொழுது, அதே போலவே மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்கள் மத்திய பட்டியலுக்கு மாநில பட்டியல் முழுமையாக வராத பொழுது எவ்வாறு மாநில அரசு அதை கட்டுப்படுத்த முடியும்? இது மிகப்பெரிய கேள்வியா இல்லையா? அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு முரண்பாடாக செயல்படுகிறதா இல்லையா? ஒரு பக்கம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அண்மையில் தான் என்ன பண்ணியிருக்கானாக்க, ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வேளச்சேரியில் அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வராங்க. வேளச்சேரியில் கொண்டு வரக்கூடிய ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும் படிக்க போகிறது இல்லை, தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்தியா முழுவதும் மாணவர்கள் படிப்பாங்க. அதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பன்னாட்டு மாணவர்கள் படிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்தியா முழுவதும் மாணவர்கள் படிக்கின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த பல்கலைக்கழகமே மாணவர் சேர்க்கை நடத்திக்கலாமா? அந்த பல்கலைக்கழகமே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? முழுமையான அதிகாரத்தை அந்த பன்னாட்டு பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துடலாமா? ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துடலாமா? இப்போ தேசிய கல்விக்குள்ளே இல்லை பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் 4 பல்கலைக்கழகம் இந்தியாவில் துவங்க அனுமதிச்சிட்டாங்க. அப்போ இந்தியாவில் துவங்கப்படக்கூடிய பன்னாட்டு பல்கலைக்கழகம் தடுக்க முடியல, பன்னாட்டு பல்கலைக்கழகம் துவங்குறாங்க. அப்போ அந்த பன்னாட்டு பல்கலைக்கழகம் துவங்குற பொழுது கார்ப்பரேட் கம்பெனிஸு காலேஜ் துவங்குறப்ப, மெடிக்கல் காலேஜ் துவங்குறப்ப அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா? அவருடைய மருத்துவ இடங்களையும் இதர இடங்களையும் கட்டுப்பாடு போட வேண்டாமா வேண்டாமா? அவன் முழுமையாக அவங்க இஷ்டத்துக்கே விட்டுலாமா என்பதான் கேள்வி. ஆனால் மறைமுகமாக என்ன தமிழ்நாடு சொல்லுறாங்க, அவள் கட்டுப்பாட்டிலே நம்ம கட்டுப்பாட்டிலே வேண்டிய இல்லை, அரசே கட்டுப்படுத்த வேண்டாம், அவர்களே அட்மிஷன் நடத்திக்கலாங்கிறது தான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடாக இருக்குது. அப்போ இந்த முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முரண்பாட்டை காட்டுகிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு விலக்கு வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு மீண்டும் சொல்கின்றோம், பன்னாட்டு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழலில், கார்ப்பரேட் கம்பெனிஸும் மெடிக்கல் காலேஜ் துவங்கக்கூடிய சூழலில், மெடிக்கல் எஜுகேஷன் என்பதை இன்றைக்கு தனியார் மயமாக்கப்படக்கூடிய சூழலில், தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 3 இந்த ஆண்டு டீம்டு யூனிவர்சிட்டி மாற்றப்பட்ட சூழலில், அதிகமான டீம்டு யூனிவர்சிட்டி துவங்கப்படக்கூடிய சூழலில், மருத்துவக் கல்வியை வணிகமயமாக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை மீது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மட்டுமே முழுமையான கட்டுப்பாடு வேண்டும். அனைத்து இடங்களிலும் மாநில அரசும் மத்திய அரசு மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு
முழுமையான சுதந்திரத்தை தனியார் மருத்துவர்களுக்கு வழங்குவதோ டீம்டு யூனிவர்சிட்டி வழங்குவதோ ஏற்புடையது அல்ல. அதை சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போலவே இன்னும் சில வாதங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த வாதமும் ஏற்புடையதல்ல. அந்த வாதம்லாம் பார்த்தா சாதாரண மத்திய அரசில் உள்ள அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னன்னாக்கா இன்றைக்கு நீட் நுழைவுத் தேர்வின் காரணமாக தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்து விட்டு சொல்கிறாங்க. இது யதார்த்தத்துக்கு புறமானது. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. சிறுநீரக இதில் நம்ம மாற்று அரிசியில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். நீட் நுழைவுத்திற்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? ஒரு தீர்மானத்தில், முக்கியமான தீர்மானத்தில், பல்வேறு மாநிலங்களும் பார்க்கக்கூடிய தீர்மானம், பல்வேறு அறிவுஜீவிகள் படிக்கக்கூடிய தீர்மானம், ஒன்றிய அரசு அதிகாரிகள் படிக்கக்கூடிய தீர்மானம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கும் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கும் அதில் நீட்டு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துவது என்ன சம்மந்தம்? அதாவது என்ன சொல்கிறானாக்க, மறைமுகமாக சொல்லப்படுதுனாக்க, நீட் நுழைவுத் தேர்வு இன்றைக்கு அது வழியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கிராமப்புறத்து போய் சேவை செய்ய மாட்டாங்க, அரசு பணிக்கு வரமாட்டாங்க. எனவே பொது சுகாதாரத்துறை கட்டமைப்பு சீர்குலைந்துன்னு சொல்கிறாங்க. அதான் உள்ள அடக்கம். அப்போ என்னன்னாக்க, இன்றைக்கி உண்மை என்னன்னாக்க, நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக படித்து மருத்துவ படிப்பை முடித்துவிட்ட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மருத்துவர்கள் இன்று அரசு பணியில் சேர்ந்து கிராமப்புறங்களில் மிக சிறப்பாக சேவை செய்கிறார்கள். எனவே நீட்டில் படித்தால் சேவை மனப்பான்மை இருக்கா என்ற வாதம் தவறான வாதம். அது உண்மைக்கு மாறான வாதம். அந்த வாதத்தை இன்றைக்கு நீட் மூலம் படித்த மாணவர்கள் பொய்த்து விட்டார்கள். எனவே நீட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் நீட்டுக்கு சேவை மனப்பான்மை தொடர்பு இருக்கிறது என்ற வாதம் இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. நம் வாழக்கூடிய சமூக அமைப்பு எவ்வாறு ஒரு தனிநபர் வளர்க்கப்படுகின்றார், அவருடைய சேவை மனப்பான்மையை ஊக்கப்படுத்தக்கூடிய எவ்வாறு அரசு செயல்படுகிறது, சமூகம் செயல்படுகிறது என்பதையெல்லாம் பொறுத்து தான் சேவை மனப்பான்மை அமைமை ஒழிய ஒரு ஒற்றை தேர்வு எப்படி தகுதியை தீர்மானித்து விடாதோ, திறமையான மருத்துவர் வெளிவருவதை தீர்மானித்து விடாதோ, அதே போலவே ஒரு ஒற்றை தேர்வு முறை ஒருவருடைய சேவை மனப்பான்மை தீர்மானித்து விடாது. இந்த சாதாரண விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு தீர்மானத்தில் அதெல்லாம் போடுவது என்பது சரியல்ல. எனவே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் சரியாக அமையவில்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசின் நோக்கத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு மாணவர் சேர்க்கை நடத்த உரிமை வேண்டும் சொல்கிறோம். அதில் என்ன முரண்பாடு இருக்குனாக்க, எல்லா ஊடகங்களும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவதற்கான குறிப்பு, அந்த உரை, அதில் தலைப்பினருக்கு நீட் விலக்கு தொடர்பான மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சரின் உரைன்னு போட்டிருக்கு. அப்போ உரைக்கு தலைப்பில் விலக்குன்னு இருக்கு. ஆனால் உள்ள தீர்மானம் தனி தீர்மானத்தை ரத்துன்னு இருக்கு. ஏன் அந்த முரண்பாடு? அப்போ இதை எழுதியவர்களுக்கே அந்த இது சரியாக புரிதல் என்கிற அர்த்தம். அப்போ இது போன்று முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அப்போ இது ஏற்படுவதில்லை. எனவே தமிழ்நாட்டு மக்கள் நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு முழுமையாக விலக்கை பெறுவதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். அதற்கு சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் ஏராளமாக மருத்துவக் கல்லூரி சேர்கிறார்கள். அது வரலாற்று சாதனை. இப்போ அவ்வாறு சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அரசுகள் கல்வி கட்டணத்தை, விடுதி கட்டணத்தை, உணவு கட்டணத்தை முழுமையாக அரசே செலுத்துகிறார்கள். அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடும் போய் சேர்ந்தாலும் அவர் சொந்தமாக காசு செலவு செய்ய வேண்டாம், பணம் செலவு செய்ய வேண்டாம், அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. அது நல்ல திட்டம். அப்போ இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைனாக்க, 5 ஆண்டுகளுக்கு உள்ள முன்னால் இருந்த விலைவாசி வேறு, இன்றைக்கி விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஏற்கனவே என்ன அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸு, படிப்புகளை செலவுக்கு என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதையே தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் சொந்த காசை போடக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு. இது ஏற்புடையதல்ல. எனவே இன்றைக்குள்ள விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அந்த 7.5 விழுக்காட்டில் அரசு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் பரம ஏழைகள். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் சொன்னால் அதில் படிக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவருடைய சராசரி ஆண்டு வருமானம் 42,000 ரூபா தான். அதை முருகேசன் கமிட்டியும் சொல்லியிருக்கு, அதே போலவே கலையரசன் குழுவும் சொல்லியிருக்கிறது, மீதி ஏகேராஜன் குழுவுமே சொல்லியிருக்கு. அப்போ சராசரி குடும்ப வருமானம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுடைய குடும்ப வருமானம் 42,000 தான். எனவே இந்த 42,000 ஆண்டு வருமானம் வரக்கூடியவர்கள் தனியார் மருத்துவர்களில் அரசு உதவியோடு தான் போய் படிக்கிறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது போதிய அந்த நிதி உதவி இல்லைன்னு சொன்னால் அவர் படிப்பு பாதியிலே முடிக்கிற மாதிரி ஆயிரும். எதிர்காலத்தில் மாணவர்கள் அந்த கோட்டாவில் சேர்றதுக்கு தயங்குவாங்க. எனவே அந்த அடிப்படையில்
அவளுக்கு அந்த நிதி உதவியை இன்றைய விலைவாசிக்கு ஏற்ப அதிகப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக டிஎம்இ, டிபிஹெச், டிஎம்எஸ் போன்ற பதவிகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப் போவதாக இன்றைக்கு செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையது அல்ல. அதில் மருத்துவர் தான் இருக்கணும். ஏற்கனவே நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச் மருத்துவர் தான் இருக்காங்க. ஆனால் அதை நீக்கி அவர்களை மருத்துவர்கள் அந்த அதிகாரிகளை நியமிக்கப்படுவதை, அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதை நீக்கிவிட்டு அது பதிலாக ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வர நடக்கின்ற முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும். அதேபோல் காசநோய் இயக்குனர் பதவியை ஒழிப்பதற்கான முயற்சி நடக்கிறது. காசநோய் முக்கியமான ஒரு பிரச்சனை இந்தியாவில். அப்போ தனியாக அது துறையை உருவாக்கி அதுக்கு இயக்குனர் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. அப்போ அந்த காசநோய் இயக்குனர் பதவி வந்து ஒழிக்கக்கூடாது, துணை இயக்குனர் பதவி ஒழிக்கக்கூடாது. அதே போல் இந்த காசநோய் துறைக்காக இன்றைக்கி பணியில் அமர்த்தல கான்ட்ராக்டில் போடுறாங்க, கான்ட்ராக்டில் போடக்கூடாது, நிரந்தர அடிப்படையில் போட வேண்டும். அதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவே இல்லை. கான்ட்ராக்டில் போட்டாலும் இடஒதுக்கீட்டில் போடணும். ஆனால் கான்ட்ராக்டில் போடுகின்ற போது இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணல. அப்போ இடஒதுக்கீடை முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதே போல் டிபிஹெச்சில் போடக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கும் பணியிடங்களுக்கும் கூட இன்றைக்கு வந்து முழுமையாக 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சில பதவிகளுக்கு கான்ட்ராக்டில் போட்டாக்க இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது சமூக நீதிக்கு எதிரானது. எந்த பதவியாக இருந்தாலும் கான்ட்ராக்டில் போடுகின்ற பொழுது அதை வந்து உடனடியாக சமூக நீதியை காக்க வேண்டும். அதில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும். அதே பிறகு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குகின்ற திட்டம், அது ஒரு சமூக நலத்திட்டம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த திட்டத்துக்கு பொறுப்பாக மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் மகப்பேறு வார்டு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய பீரோவை வச்சு அதில் தங்க மோதிரத்தை வைத்து அந்த மோதிரங்களை கையாள்வது, அந்த மோதிரங்களை குழந்தைகள் வழங்குவது, அதை அரசு வழங்கின போது ஸ்டாக் வைப்பது, அதுக்கான கணக்கில் வைப்பதெல்லாம் மருத்துவர் பூர்வம் கட்டப்படுகிறது. ஏற்கனவே பாதுகாப்பது எல்லாமே அவங்க தலையில் கட்டப்படுகிறது. அப்போ இது வந்து மருத்துவர்கள் இன்றைக்கி வந்து கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க. இதனால வந்து கடுமையான கோபத்துக்கு உள்ளாராங்க. இப்போ ஏன்னா ஏற்கனவே லேபர் வார்டுலையும் பிரசவ வார்டுலையும் ஏற்கனவே பணிச்சுமை அதிகமாக இருக்குது, மகப்பேறு மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த மருத்துவர்களே தங்க மோதிர திட்டத்தை நீங்களே நடைமுறைப்படுத்துங்க, கொடுக்கக்கூடிய மோதிரங்களை நீங்களே பாதுகாப்பு வச்சுன்னு சொல்கிறதுக்கு மிக மிக சிரமமான காரியம். எனவே சமூக நலத்துறை மூலமாக அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த தங்க மோதிர திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதில் மருத்துவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. மருத்துவரை ஈடுபடுத்தினால் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும், மருத்துவ சேவை வழங்குவதும் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸுக்கு மாவட்ட மருத்துவமனையிலையும் அவங்க அவுட்சோர்சிங் பண்ணுறதுக்காக போராடி அந்த உரிமையை பெற்றிருக்கின்றோம். இப்போ அண்மையில் வந்து அது மாதிரி பல இடங்களில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்போ அவ்வாறு போடுகின்ற பொழுது ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் பல மாணவர்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க தமிழ்நாடு அரசு. அதை மனமாற வரவேற்கிறோம். ஆனால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை போன்ற மருத்துவமனையில் போட்டவங்களை இன்றைக்கு வந்து மணலிக்கும் அதே போலவே திருவள்ளூருக்கும் வேறு சில காஞ்சிபுரம் போன்ற மருத்துவமனைகளுக்கு மாறுதல் செஞ்சுருக்காங்க. இது வந்து சரியில்லை. எனவே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போடப்பட்ட அவுட்சோர்சிங் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு அங்கேயே பயிற்சி முடிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். அவர்களை போட்டு அலக்களிக்கக்கூடாது, வேறு மருத்துவமனைகளுக்கு இடமாறுதல் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக டாக்டர் பெருமாள் பிள்ளை மருத்துவ உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுபவர். எனவே அவருக்கு இன்றைக்கு வந்து சென்ற ஆட்சி காலத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் வந்து இடமாறுதல் செஞ்சாங்க, பழி வாங்கினாங்க. திமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது 17B சார்ஜ் போடப்பட்டது, பணி நீக்க செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அரசு அதையே கடைபிடிக்கிறது. அப்போ இது எப்படி முற்போக்கு அரசு சொல்ல முடியும்? நாங்கள் முற்போக்கு அரசை உருவாக்க போகிறோம் தான் சொன்னாங்க. ஆனால் இது வந்து பழிவாங்க நடவடிக்கை நீங்கள் தொடர்தான் முற்போக்கா? எனவே இந்த தொழிலாளி விரோத போக்கு இந்த அரசு தொடரக்கூடாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸுக்கு இன்றைக்கி வந்து பயிற்சி கால உதவி ஊதியமாக ஏற்கனவே 2.5 லட்சம் வழங்கப்பட்டுச்சு. ஃபீஸ் 2 லட்சம் வழங்கப்பட்டுச்சு. ஃபீஸ் 2 லட்சம் கட்டினாங்க. இப்போ அந்த 2 லட்சத்தை 2.5 லட்சமாக உயர்த்திட்டாங்க. அப்போ அந்த கட்டண உயர்வு ஏற்புடையது அல்ல. பல மாணவர்கள் வந்து இங்கே தனியார் மருத்துவ கொள்ளடிக்கிறான்னு தான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்க வந்து பயிற்சி காலத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க நோயாளிகள். அதுக்கு போய் 2 லட்சம் கட்டணத்தை வசூல் பண்ணுறதும் அந்த கட்டணத்தை 2 லட்சமாக உயர்த்ததும் எந்த விதத்தில் சரி? அப்போ ஏற்கனவே நடுத்தர குடும்பங்களை சேர்ந்து தான் பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப வந்து நீ அரசு மருத்துவமனையில் பயிற்சி மேற்கொள்ளவும்
2.5 லட்ச ரூபா கட்டணம் செலுத்தினாக்க இது கொள்ளை இல்லையா அது? எனவே தமிழக அரசு உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே ஒரு 2 லட்சத்தையுமே ரத்து செய்யணும் முழுமையாக. அதுவே அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க. ஸ்டைஃபன் முழுமையாக கொடுக்கணும். 10,000 ரூபா கொடுத்த ஸ்டைஃபனை 4,000 ரூபா குறைச்சிட்டாங்க. ஃபீஸையும் அதிகப்படுத்திட்டாங்க. மாத ஸ்டைஃபன் 10,000 கொடுத்தாங்க, அதையும் 4,000 ரூபா குறைச்சிட்டாங்க. சரிபாதி கீழே குறைச்சிட்டாங்க. இது என்ன சமூக நீதி இது? அப்போ இது எப்படி ஏற்றுக்கொள்வது? எனவே இது சரியில்லை. உடனடியாக அரசு அதையும் திரும்ப பெற வேண்டும். அவர்களுக்கான ஸ்டைஃபனையும் அதிகப்படுத்த வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இது பிரிண்ட் எடுத்து போட்டு